Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB exam preparation வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். 28/11/2020 क्वेश्चन ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா போட்டுருந்தேன். இந்த பார்ட்ல 150 to 200 क्वेश्चन வந்து நம்ம பார்த்தறலாம். எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் B மனித உறுப்புகளின் மாற்றுச் சட்டம் 1994. மாநில அரசின் சட்டப்படியான தலைமை என்பவர் ஆப்ஷன் D மாநிலத்தின் ஆளுநர். 1971 முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை தோற்றுவித்த மாநிலம் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து வங்கி. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க புரட்சி உற்பத்தின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2413. வெண்மை புரட்சினா பால், மஞ்சள் புரட்சினா எண்ணெய், கருப்புனா பெட்ரோலியம், வெள்ளினா முட்டை. நிதி ஆயோக் எப்போது அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி ஜனவரி 1, 2015. இந்தியாவில் 14 வங்கிகள் எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1969. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1999. நெக்ஸ்ட்டும் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பஜாஜ், இதுக்கு பார்த்தீங்கன்னா பூனா, பாரத் ஸ்டேட் வங்கி மும்பை, அமுல் வந்து குஜராத், இன்ஃபோசிஸ் வந்து பெங்களூர். ஆப்ஷன் டி 2143. பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ வாக்கர். நெக்ஸ்ட்டும் ஒரு பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2143 சி வந்து கரெக்ட். முதல் 5 ஆண்டு திட்டம் ஹாரோட் டாமர், 2வது 5 ஆண்டு திட்டம் மஹலனோபிஸ், 3வது 5 ஆண்டு திட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காட்கில், 5வது 5 ஆண்டு திட்டம் டிபி தார். ஸோ ஆப்ஷன் சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காகிதம். இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகளில் சரியற்றதை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 1939ஆம் ஆண்டு தலைமையிடம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4312. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, பிராந்திய மொழி சட்டம் 1878, செய்தித்தாள் திட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எந்த போரின் முடிவில் ஏற்பட்டது? ஆப்ஷன் சி 3ஆம் மைசூர் போர். 1932 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மூவர்ண கொடியை பறக்க விட்டவர் யார்? ஆப்ஷன் சி பாஷ்யம். மகள்வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் யாவை? ஆப்ஷன் ஏ கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்திய பகுதி மற்றும் பஞ்சாப். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் 1613 கட்டப்பட்ட கோட்டையின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி கெல்திரியா கோட்டை. பொறுத்துக. இந்திய சங்கம், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 1865. சென்னை மகாஜன சங்கம்னா ஆப்ஷன் 1 884. சென்னை வாசிகளின் சங்கம் 1852. கிழக்கிந்திய கழகம் 1866. ஸோ ஆப்ஷன் பி 2134. 1857ஆம் ஆண்டு புரட்சி வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் டி மங்கள் பாண்டே. 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் நீளங்கள் சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏ 45 சென்டிமீட்டர் சரி. கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 17/18, 31/36, 43/45, 59/60ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் ஒரு சுருக்குக வந்து கேட்டிருக்காங்க. 893 + 786 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 - 786 தி ஹோல் ஸ்கொயர் பை 893 × 786ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 153.6003. இதையுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 175ல் 1 - 1/3 × 1 - 1/4 × 1 - 1/5 அப்படியே போட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 - 1/100ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 1/50. இரு எண்களின் கூடுதல் 25 மற்றும் அவ்விரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 13 எனில் அவற்றின் பெருக்கு தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 114. ஏ மற்றும் பி இருவரின் மொத்த ஊதியம் ரூபாய் 2000. இதில் ஏ தனது ஊதியத்திலிருந்து 95%, பி தனது ஊதியத்திலிருந்து 85% செலவிடுகின்றனர். அவ்விருவரின் சேமிப்பு சமமெனில் ஏயின் ஊதியம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1500 ரூபாய்.
2.8 மீட்டர் விட்டம் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. அது 1ஆம் சுற்றில் 26.4 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு சமன்படுத்தும் எனில் அவ்வுருளையின் நீளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 3 மீட்டர். பட விளக்கப்படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி அளவிடுதல். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை சேர்க்கவும் கேட்டிருக்காங்க. 8, 7, 11, 12, 14, 17, 17, 22. நெக்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 20. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் சி பரிபாடல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ கார்டுவெல். சீவலமாறன் எனும் பட்டப்பெயரை கொண்டவர்? ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். பதிற்றுப்பத்தில் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனன் பாடிய புலவர்? ஆப்ஷன் ஏ குமட்டூர் கண்ணனார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி ஔவையார். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் டி 27 இயல்கள். சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் சி சமண சமயம். நன்னூலை யாரு கேட்டதற்கிணங்க பவனந்தி முனிவர் இயற்றினார்? ஆப்ஷன் பி சீயங்கங்கன். முதற் பாவலர் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி திருவள்ளுவர். தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர்? ஆப்ஷன் ஏ அப்பூதியடிகளார். மகாகவி பாரதியாரை புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன் என்று புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா விரியன், சிலம்பு, திருமுருகு, தண்டை, நாங்குழல் புழு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாடகம், குண்டல பூச்சி. இதுக்கு காலாளி. ஸோ ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. தடக்கரி என்பதன் பொருள்? ஆப்ஷன் சி பெரிய யானை. டம்பாச்சாரி விலாஸ் யாரால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ காசி விஸ்வநாத முதலியார். 900 எனும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் டி சேரர் சோழர் பாண்டியர். யோக விவேகம் எனும் நூலை எழுதியவர்? ஆப்ஷன் சி சுப்பிரமணி தீட்சிதர். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற அடிகள் இடம் பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் டி திருக்குறள். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்களில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று மூச்சு பயிற்சியை பற்றி கூறிய புலவர் யார்? ஆப்ஷன் டி ஔவையார். மோஷிகீரனார் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னர் யார்? ஆப்ஷன் பி தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. நிலவுப்பூ எனும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 28/11/2020 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஷின் நான் பார்த்த வரை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கொஷினில் நிறைய பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பொருத்தி நம்ம கரெக்டான ஆன்சர் போடுறதுக்கே டைம் ரொம்ப ரொம்ப இழுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் நிறைய இருக்குது. 2020 நடந்த மற்ற கொஷினை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஷின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி எழுதிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கொஸ்டினை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். PDF வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.